வணக்கம். நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிஷியா. இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிப்ரவரி அன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் எங்களோட கொடிஷியாவும் எம்எஸ்எம்ஏயோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது வந்து நாங்கள் அவங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 2025 நவம்பர் 2025லேயே நாங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் டெல்லியில் சந்தித்து ஒரு இதை சப்மிட் பண்ணியிருந்தோம். அதோட அதர் பாயிண்ட்ஸ் இங்கே சேர்த்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னா மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து இப்போ மேன் பவர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இப்போ மிஷின்ஸ் வாங்கிடலாம், டெக்னாலஜி அப்கிரேடட் மிஷின்ஸ் வாங்கிடலாம். பட் அது இன்னைக்கு ரன் பண்ணுறக்கு ஆளுங்க வந்து மேன் பவர் பெங்களூர் மாதிரி இடங்கள்ல கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணணும்னா ஆட்டோமேஷன் அண்ட் நீங்கள் இப்போ ரோபோட்ஸ் அண்ட் கோபோட்ஸ் இந்த மாதிரி நாளைக்கு பிக் அண்ட் பிளேஸ் பண்ணுறதுக்காக ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது எம்எஸ்எம்இஸ். இதுக்கு வந்து எம்எஸ்எம்இஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதே வந்து லோனில் வாங்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மேன் பவரோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து லாங் டேர்ம் ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 years லோன்லாம் வந்து அவங்களால அதை வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 12 years லோன் பீரியட் இருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் அதுக்கு ஒரு 3 to 4% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இது ஏன்னா எம்எஸ்எம்இஸுக்கு வந்து மேன் பவர் இருக்கு, பட் அது பத்த மாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 5 பேர் தான் கிடைக்கிறாங்கன்னா நம்ம அந்த 5 பேர் வச்சு அந்த 10 பேரோட வேலையை செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்ஸ் எல்லாம் கோபோட்ஸ் இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. இது ஒரு சப்மிஷனாக கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து இதுக்கு இந்த ஃபினான்சிங்னு சொல்ற போது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சிஜிடிஎம்எஸ்சி மூலிமா வந்து 25 crores வரைக்கும் 100% கேரண்டி த்ரூ சிஜிடிஎம்எஸ்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக 10 crores இருக்கு. அது வந்து என்னன்னா லோன் அமௌண்ட்ல 75% தான் வந்து சிஜிடிஎம்எஸ்சி கவர் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து பேங்கர்ஸ் வந்து சிஜிடிஎம்எஸ்சிக்கு லோன்ஸ் அது மூலியமா கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டென்ட்டா இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா மைக்ரோக்கும் ஸ்மாலுக்கும் சிஜிடிஎம்எஸ்சி வந்து இந்த லோன் வந்து சிஜிடிஎம்எஸ்சியில் கொடுத்தாங்கன்னா என்ன இருக்குன்னா நமக்கு வந்து 100% கொடுத்தாங்கன்னா பேங்கர்ஸுக்கு வந்து சேஃப். ஸோ நிறைய சிஜிடிஎம்எஸ்சி லோன் வந்து கொடுக்கணும்.